ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்காகவே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆதார் சிஸ்டத்துல பல சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரையும் ஆதார் கார்டுன்றது நார்மலா ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சிம் வாங்குற வரையும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மானியம் கிடைக்குது, கவர்மெண்ட் ரிலேட்டடா மானியம் கிடைக்குது அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ற ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த ஆதார் சிஸ்டத்துல தான் இப்போ இந்த 2026க்கு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. UIDAI அதாவது எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ ரூல்ஸ் கொண்டு வந்து, அந்த நியூ ரூல்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் என்ரோல்மெண்ட், அதே மாதிரி OCI கார்டு ஹோல்டர்ஸ், ஃபாரின் நேஷனல்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி, கார்டியன் கேசஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூ ரூல்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இனிமேல் இது வந்து எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் யாருக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ தூரம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த அப்டேட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆதார் ப்ராசஸில் தான் வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இனிமேல் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு UIDAI வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேரண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய அஃபிஷியல் பெர்த் ப்ரூஃபுமே வந்து இனிமேல் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரியும், இனிமேல் பேரண்ட்ஸும் அண்ட் கார்டியன் ஆதார் டாக்குமெண்ட்ஸும் வந்து ரொம்பவே கட்டாயம் அப்படின்ற மாதிரி இந்த ரூல்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னால் வந்து நிறைய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா பல ஃபேக் ஐடென்டி இஷ்யூஸ், அப்புறம் வந்து டூப்ளிகேட் என்ரோல்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சா வந்து பெரிய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்ததுனால இந்த ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ 5 இயர்ஸ்க்குள்ள இருக்க குழந்தைங்களை பார்த்தோம். இனிமே வந்து 5 to 18 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நியூ ஃபிளெக்சிபிலிட்டி வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5ல இருந்து 18 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு நியூ ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெத்தட்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் பயன்படுத்தப்படுது. அதாவது பேரண்ட்டுடைய ஆதார் மூலமாக தான் இந்த சைல்டு ஆதார் ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ டாக்குமெண்ட் பேஸ்டு என்ரோல்மெண்ட்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஐடியா இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேலிட் ப்ரூஃபா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இனிமேல் குழந்தைகளோடதே போதும், அதாவது ஸ்கூல் ஐடியா இருக்கட்டும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட், ஸோ இவங்களோடதே போதும், இனி பேரண்ட்ஸோடது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அர்பன் சில்ட்ரன் மற்றும் செப்பரேட் ஃபேமிலிஸ் கேசஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து OCI ஃபாரினர்ஸ் அண்ட் வேலிடிட்டி பீரியட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த அப்டேட்ல ரொம்பவே முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டேட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபாரின் நேஷனல்ஸ்க்கும் இந்த OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்குமே வந்து இந்த அப்டேட்ல சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவங்களுடைய அந்த ஆதார் வேலிடிட்டின்றப்போ வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் தான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுற முடியுது. இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கவர்மெண்ட் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேலிடிட்டி பீரியடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது கார்டு வச்சுருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இயர்ஸ் வந்து வேலிடிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஆதார் வேலிடிட்டி வந்து 10 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் விசா ஹோல்டர்ஸ்க்கு விசா வேலிடிட்டி இருக்கிற வரையும் அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், நேபாள் அண்ட் பூட்டான் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் வேலிடிட்டி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் ஃபாரின் நேஷனல்ஸ்க்குலாம் வந்து விசாவும் அதே மாதிரி FRRO பெர்மிஷன் இருக்கிற வரை அந்த ஆதார் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த ஆதார் இஷ்யூ, அதே மாதிரி இந்த ஆதார் மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்புறம் இல்லீகலாக லாங் டேர்மாக யூசேஜ்லாம் ரொம்பவே ரெடியூஸ் பண்ண வந்து கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் இந்த அப்டேட்டில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் வந்து இதுவாக இருக்க போகுது. ஏன்னா இந்த நியூ ரூல்ஸில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு ஒரு முக்கியமான ரெகக்னேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்ட்ஸும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸும் இனிமே அஃபிஷியலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இந்த ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஐடென்டிஃபை வந்து மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி ரீசன்னால அவங்களுடைய அப்டேட் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட் ப்ராசஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அர்பன் அண்ட் டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து ரூல்ஸை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அர்பன் சில்ட்ரன்ஸ்க்கும் டிசேபிள் பர்சன்ஸ்க்கு தான் இந்த சேஞ்சு.
ஸோ எல்லார்ட்டையுமே வந்து அதாவது அந்த பீப்புள்ஸ்க்கு அந்த பர்சன்ஸ்க்குலாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ் இல்லாத ரீசன்னால இந்த ஆதார் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து டிலே ஆகும், ரொம்பவே ஸ்லோவாகும், வராமல் இருக்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இனிமேல் கார்டியன்ஷிப் இருந்தாலே போதும், அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலே, அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு அந்த ஆதார் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால இந்த என்ஜிஓஸ், அதே மாதிரி கேர்டேக்கர்ஸ், இல்லைன்னா இந்த லீகல் கார்டியன்ஸ் மூலமாக ஆதார் ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஆதார் சிஸ்டத்தை ரொம்பவே மோர் இன்க்ளூசிவாக கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓசிசி ப்ராசஸ் வந்து ஃபுல்லி டிஜிட்டலாகவும் மாற்றிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மாடலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால ஃபாரின் ரெசிடென்ட்ஸ்க்கு அதே மாதிரி என்ஆர்ஐ ப்ராசஸ்மே வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் இதே நேரத்தில் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த ஆதார் சிஸ்டத்தில் இந்த நியூ சேஞ்சஸ் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தை ஒரு மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரிக்டாக வெரிஃபிகேஷனை வந்து ஒரு டைட்டராக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆதார் ரூல்ஸ் 2026 அப்டேட் ஒரு சாதாரண டாக்குமெண்ட் அப்டேட் மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ரூலில் சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.